என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று திரண்டிருக்கிறோம். ஞானம் நிறைந்த அல்லாஹ் இருக்கிற மிக பிரம்மாண்டமான விசித்திரமான பல பண்புகளை கொண்டிருக்கிற உயிரினங்கள், அது மனித வாழ்க்கைக்கும் இந்த பூமியினுடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் எந்த அளவிற்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்கிறது என்பதை இதற்கு முன்பாக பல உயிரினங்கள் தொடர்பான செய்திகளை நாம் அறிந்து கொண்டோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் எறும்புகள் தொடர்பாக திருமறை குர்ஆன் பதிவிடக்கூடிய சில செய்திகளும், நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த சில வார்த்தைகளும், அறிவியல் ரீதியான சில உண்மை தகவல்களையும் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். திருமறை குர்ஆனில் 27வது அத்தியாயம் சூரா நம்ல் என்ற அத்தியாயத்தில் எறும்புகள் என்ற ஒரு அத்தியாயத்தையே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்திருக்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ற இறை தூதர், அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற பேர் அருள்கள், ஆட்சி அதிகாரங்கள், பிரம்மாண்டமான அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற கட்டமைப்புகளை குறித்தெல்லாம் பேசும்போது எறும்புகளை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 27வது அத்தியாயத்தின் 18, 19 ஆகிய 2 வசனங்களில் அல்லாஹ் பேசுகிறான். ஹத்தா இதா அத்தவ் அலா வாதி நம்ல், இந்த எறும்புகளுடைய புற்றுகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கை சுலைமானும் அவருடைய படையினர்களும் உங்களை மிதித்துவிட வேண்டாம், வஹும் லா யஷ்உரூன், அவர்கள் உங்களை அறியாத வண்ணம் உங்களை மிதித்துவிட வேண்டாம், சேதப்படுத்திவிட வேண்டாம், எனவே நீங்கள் உங்கள் புற்றுகளுக்குள் நுழையுங்கள் என்று ஒரு எறும்பு மற்ற எறும்புகளுக்கு அறிவிப்பு செய்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், ஃபத்தபஸ்ஸம லாஹிகம் மின் கௌலிஹா, அந்த ஒரு எறும்பினுடைய கூற்றை கேட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் புன்னகைத்தார்கள், சிரித்தார்கள். வகால, அப்போது சுலைமான் நபி ஒரு துஆ செய்கிறார்கள். சில பேர் அருள்களை பார்க்கும் போதெல்லாம் சுலைமான் நபி உடனே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திய வழக்கம் இருந்தது. அதுல ஒரு துஆ ரப்பி அவுஸிஇனி என்பதை திருக்குர்ஆன் நமக்கு சொல்கிறது. இதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி நீங்கள் பார்க்கலாம். இதற்கு முன்பு வாழ்ந்த இறை தூதர்களில் ஒருவர், ரசூல் அது எந்த தூதர்னு பேரை சொல்லல, ஒருவேளை குர்ஆன் சொன்ன இறை தூதர்கள் ஒருவராக இருக்கலாம், அல்லது குர்ஆன் சொல்லாத இறை தூதர்களில் ஒருவராக இருக்கலாம். அந்த இறை தூதரில் ஒருவரை ஒரு எறும்பு ஒன்று கடித்து விடுகிறது. அந்த இறை தூதர் தன் மக்களை அழைத்து அந்த எறும்பு புற்றின் மீது தீ வைப்பதற்கு அவர் கட்டளையிடுகிறார். உடனே அவங்களுடைய சகாக்கள் அந்த எறும்பு புத்தில் தீ வைக்கிறாங்க. இறைவனுடைய கண்டனத்திற்கு அந்த இறை தூதர் ஆளானார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் அந்த தூதர்கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, உங்களை கடித்தது ஒரு எறும்பு, நீங்கள் என்னை துதிக்கிற ஒரு இனத்தையே நீங்க அழிக்கிறீங்களே, ஒரு கூட்டத்தை அழித்து விட்டீர்களே அப்படின்னு அல்லாஹ் ஒரு இறை தூதரை கண்டித்திருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இந்த எறும்பை குறித்த பாடத்தை அல்லாஹ் திருக்குர்ஆனில் பதிவிடுகிறான். நபிகள் பெருமகனார் தன் பொன்மொழிகளில் சொல்கிறார்கள். உண்மையில் இது எந்த அப்படிங்கிறது அந்த எறும்புகள்கிட்ட உண்டு. ஒருவேளை தண்ணீர் அடித்து செல்லுமே ஆனால் பல எறும்புகள் சேர்ந்து அது ஒரு படகாக மாறும். அப்படி மாறியாவது தன்னை என்ன செய்யும், தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு குணாதிசயம் கொண்டது இந்த எறும்புகள். அல்லாஹ் இதுல எறும்பை வந்து ஒரு பெண்பால் பயன்படுத்தி பேசுறான், காலத்து நம்மளா அப்படிங்கிறான். இது உண்மையிலே அந்த எறும்பினுடைய ஒருமை வார்த்தை பெண்பால் தான் இருக்கும், அந்த வார்த்தையின் அமைப்பே அப்படித்தான். ஆனா நீங்க அறிவியல் ரீதியாக எடுத்து பாத்தீங்கன்னா எறும்புகளை கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறது பெண் எறும்பா தான் இருக்கும். ராணி எறும்பு அப்படிம்பாங்க, தேனீக்கள்ல ராணி தேனி இருக்கிற மாதிரி எறும்புகள்ல ராணி எறும்புகள். இதுதான் ஒரு எறும்பு புற்றை அந்த கூட்டையே கட்டுப்படுத்துகிற இடத்துல இருக்கும். ஏறத்தாழ இதனுடைய ஆயுள் காலம் 30 வருடங்கள் வரை ஒரு பெண் எறும்பு வாழக்கூடியதாக இருக்கும் என்று சொல்வார்கள். இது எந்த அளவிற்கு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை தராமல் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற இடத்தில் இருக்கிறது போய் எந்த அளவுக்குனா, இந்த எறும்புகள் தனக்கென்று தனித்தனி அறைகளை அமைத்துக் கொள்ளுமா. அறை அமைக்கிறது மட்டுமில்ல, கழிவறை உண்டாக்குமா. அறையில் அது கழிவுகளை போவது கிடையாது. அந்த எறும்பு புற்றுகளுக்குள்ளே தனியாக கழிவறைகளை அமைத்து அங்கதான் கழிவை அது வெளியேற்றக்கூடிய இடத்துல இருக்கும். அந்த உயரத்தை இந்த அளவுக்கு வேகமாக ஓடுற உலகத்தின் ஒரு ஜீவன் இருக்குன்னா அது எறும்பு மட்டும்தான். இப்ப மனிதனுடைய ஒரு சராசரி எடை ஒரு 75 கிலோ இருக்குன்னு வைங்க. மனுஷன் எதை தூக்குவான், எந்த அளவுக்கு தூக்க முடியும்னா அவனால 75 கிலோ வேணா தூக்கலாம். அதுவும் கொஞ்சம் வாட்ட சாட்டமா இருக்கிற ஆட்கள் ஒரு 100 கிலோ 150 கிலோ. எந்த கழிவுகளையுமே கொஞ்சம் கூட விட்டு வைக்காது, அழிச்சிரும். அது இறந்த பிணங்களாக இருக்கலாம், சின்ன சின்ன பிராணிகள் செத்ததாக இருக்கலாம், அல்லது அது அல்லாத வேறு சில குப்பைகளாக இருக்கலாம். அதை எடுத்துட்டு போய் அதை அரித்து அதை நாசமாக்கி இந்த பூமியினுடைய சுற்றுச்சூழலை
பாதுகாக்கிற இடத்தில் இந்த எறும்புகள் செயல்பட்டு கொண்டு வருகிறது அப்படிங்கிறத இன்றைக்கு அறிவியல் சொல்லக்கூடிய சில உண்மை தகவல்கள் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இதை தாண்டி இந்த எறும்புகளை குறித்து பல செய்திகள்ல ஒரு முக்கியமான தகவல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த எறும்புகள் இனிப்பை குளுக்கோஸை வெளிப்படுத்த அந்த எறும்புகள் அதுக்கு பக்கத்தில் கூடுகளை அமைத்துக் கொள்ளும். அப்படி இருக்கும்போது வேறு ஏதாவது பூச்சி பொட்டுகளால் அந்த மரத்துக்கு பாதிப்பு வரும்னு இதுக்கு தெரிஞ்சதுன்னா இதனுடைய உணவு பாதிக்கப்பட்டு தனக்கு உணவு இல்லாம போயிரும். அதை நம்பி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான எறும்புகள் மண்ணு கீழே கிடக்கு. அப்ப அதுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு எந்த பூச்சிகளையும் அந்த மரத்துக்கு பாதிப்பு தரக்கூடிய எந்த பிராணியையுமே பக்கத்தில் நெருங்க விடாமல் அந்த மரத்திற்கு மிகப்பெரிய அரணாக நின்று பாதுகாக்கிறது. அப்ப விவசாய ரீதியாகவே இந்த மனித குலத்திற்கு ஒரு பெரிய நன்மையை பயக்கக்கூடிய பிராணிகளில், ஜீவராசிகளில், பூச்சி இனங்களில் எறும்பு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை அறிவியல் சொல்லக்கூடிய நிகழ்வின் மூலமாக பார்க்க முடிகிறது. ஒரு தலை சிறந்த ஒரு இன்ஜினியரிங் கட்டமைப்பு கொண்ட ஒரு பிராணி. தனக்கு எது தேவை, எப்படி அதை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை ஒவ்வொன்றையும் துல்லியமாக ஆய்வு செய்யக்கூடியது. ஆனால் அந்த எறும்பினுடைய ஆயுள் காலங்கிறது சில ஆண்டுகள் தான். ஒரு குறிப்பிட்ட அந்த பெண் எறும்புகள் தான் 30 ஆண்டுகள் வரை வாழுது. மற்ற எல்லா எறும்புகளுமே சில ஆண்டுகள் அதிகபட்சமே, சில மாதங்கள்ல பல மாதங்கள்ல கூட மௌத்தாயிடும். அப்படியான ஒரு நிலையில் அல்லாஹ் இந்த ஜீவராசியை அமைத்திருக்கிறான். உண்மையில் அல்லாஹ் அமைத்த ஒரு அற்புதமான பிராணிகளில், ஜீவனில் இந்த எறும்பை சொல்லலாம். எந்த அளவுக்குன்னா அதனுடைய மூளை செயல்திறனை குறித்து ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அதுக்கு மூளை இருக்குங்கிறதே ஆச்சரியம். என்ன காரணம்? அதனுடைய சைஸே ரொம்ப ஒரு கடுகு அளவுக்கு இருக்கு எறும்பு. சில எறும்புல கடுகை விட கம்மியா தானே இருக்கு. அந்த கருப்பு கலர்ல எறும்பு பார்த்திருப்போம். கடுகை விட மிக குறைந்த அளவு உள்ளது. அதற்குள்ள மூளை இருக்குது. அந்த மூளையில வந்து கிட்டத்தட்ட 2.5 லட்சம் செயல்திறன் நரம்புகள் உள்ள இருக்கலாம் உள்ளுக்குள்ள. அதுல வந்து என்னன்னா அது ஒரு பூமியில் அல்லாஹ் அல்லாத இணை தெய்வங்கள் படைத்த படைப்புகளை காட்டுங்கன்னு கேட்கிறான். நான் படைச்சிருக்கிறேன்ப்பா இதெல்லாம், உன் கடவுள் என்னத்தை படைச்சான் அதை கொண்டு வா பார்ப்போம், காட்டு அப்படிங்கிறான்ல. இறைவனை விட ஒரு தலை சிறந்த ஒரு படைப்பாளன் கிடையாது. ஒவ்வொரு படைப்பிலுமே ஒரு அறிவாற்றலை அல்லாஹ் அந்த படைப்புக்குள் வழங்கி உலகமே பிரமிக்க கூடிய வகையில இது எத்தனை முறை யோசிச்சாலும் இதுக்கு ஒரு விடை கிடைக்காது. அப்படி நம்முடைய அறிவின் அந்த கடைசி கட்ட எல்லை வரைக்கும் போய் நின்று யோசிக்கக்கூடிய வகையில் அல்லாஹ் இந்த ஒவ்வொரு பிராணியையும் செதுக்கி இருக்கிறான் என்பதை இந்த செய்தியின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ் நாடினால் இதனுடைய தொடர் செய்திகளை வரக்கூடிய காலங்களில் நாம் அறிந்து கொள்வோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.